தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ள நிலையில் வெப்ப அலையின் தாக்கமும் மிரட்டி வருகிறது. இந்தியாவில் கடந்த 22ஆம் தேதி அதிக வெப்ப அலை வீசிய நகரங்களில் 3வது இடம் பிடித்த ஈரோட்டில் வெறும் தரையில் முட்டையை உடைத்து ஊற்றி ஆம்லேட் போட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சேலத்தில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் ஆங்காங்கே சாலையோரம் வழங்கப்படும் இலவச நீர்மோர் பந்தல்களை நாடி மக்கள் செல்கின்றனர். வெயிலெலாம் பாருங்கள், சின்ன குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போக முடியறதில்ல. இப்போ ஜூஸஸ்லாம் வெளியில் வாங்கி குடிக்கணும்னா நடுத்தர மக்கள்லாம் போய் வாங்கி குடிக்கணும்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 ரூபா மினிமம் போடணும். இந்த மாதிரி நீர்மோர் பந்தல் இலவசமாக கொடுக்கறதுனால நம்மளுக்கு ரொம்ப பயனாக இருக்குது. இப்போல்லாம் அக்னி நட்சத்திரம்லாம் வரும்போது இன்னும் அதுக்கெல்லாம் எப்படி பண்ண போகிறது என்னன்னு தெரியல. இதுவே இப்போ வெளியில் போகிறதுக்கு எல்லாம் லீவ் விட்டு வேஸ்ட்டாக தான் இருக்குது. எல்லாம் வீட்டோடு அடங்கி கிடக்கிற மாதிரி இருக்குது, வேஸ்ட்டு தான். புதுக்கோட்டையில் வழக்கத்தை விட வெயில் கொளுத்துவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சாலையோரம் விற்கப்படும் இயற்கை உணவுப் பொருட்களான நுங்கு, பதநீர், இளநீர் உள்ளிட்டவற்றை வாங்கி உண்கின்றனர். வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. 100 டிகிரி, 105 டிகிரி, 110 டிகிரின்னு ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த நுங்கு கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்கங்கே எல்லாம் நிறையா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒன்றும் கிடைக்கல. தர்பூசணி, அந்த இதில் வெள்ளரிக்காய் எல்லாம் அதிகமாக கிடைச்சது. இப்போ ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இந்த நொங்கு தான் அங்கங்கே கிடைக்கிருக்கு. நொங்கும் இப்போ ரொம்ப சீசன் இல்லாதனால அதிகமாக வரத்து இல்லாமல் இருக்குது. நொங்கோட மருத்துவ குணம் அதிகமாக இருக்குன்னு பிள்ளைகளுக்கு கொண்டாந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ரோட்டில் வரவே முடியல. தலையில் துணியை போட்டுட்டு வர மாட்டேங்க இருக்குது. இப்போ சாலை ஓரமாக வரும்போது இளநீ கடை, நொங்கு அந்த மாதிரி பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் வாங்கி குடிச்சிக்கணும் போல இருக்குது. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக, அக்கினி வெயிலாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த நிலையில் சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டின் வடக்கு உள் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 18 மாவட்டங்களுக்கு வெப்ப அலைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து 39 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை சேலத்தில் அதிகபட்சமாக 42.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. ஈரோட்டில் 42 டிகிரியும், வேலூர், திருப்பத்தூர், மதுரை, கரூர், பரமத்தி மற்றும் தருமபுரியில் தலா 41 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளதாக அறிவித்துள்ளது. கொளுத்தும் வெயிலுடன் வெப்ப அலையின் தாக்கத்தால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் அபாயமும் உள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.